தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறையா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழிபெயர்க்கிறாங்க. தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டா மட்டுமா புரியும்? இவர் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர். அவர் போடல. அந்த காட்சியை பாருங்க. தெலங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா மீட்டிங்கு போனீங்க? அவர் தமிழ்ல பேசுறாரு, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீ உட்கார்ந்து கேட்டீங்க, காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல. டி.கே. சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுவை நேத்தா நான் பார்த்தேன். கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் ரொம்ப போச்சு. அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான். அண்ணன் டி.கே. சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதாமான். பாரு, வெக்க கேடுங்க, வெக்க கேடு. எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழிசை அக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு, எழுதி வச்சதை படிக்கிறாரு, உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்து இருக்காரு, கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா, தமிழக அரசனுடைய செலவா? யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது, யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது. விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு, அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம், வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா? முட்டா பையில அப்படி எப்படி பண்ண முடியும்? மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க, விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுக்கு 4 முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாரு. ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா? பாராளுமன்றத்தில் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு 3 பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சு வர்றாங்க. கொடுமை, கொடுமை. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம். அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா, கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க, டே நீ தாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா, வாடா உன்னை பிடிச்சி உள்ள போடுறேன். அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க, அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வான். அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள முடிச்சு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. காலையில திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கு, சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான். என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க? குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். 52,000 கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,200 கோடி ரூபாய். போன ஆண்டில் நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9 லட்சம் கோடி. இந்தியாவில் யாருமே 9 லட்சம் கோடி வாங்கல. கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. அவருக்கு பேர் கடன் வாங்குறது நம்பர் 1, கொள்ளையடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செயினை டபக் டபக்குன்னு பிடிக்கிறதுல நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் 1,
பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை. அது நம்பர் 1. தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை. இது நம்பர் 1. இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது. எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு திரிங்கப்பா, அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க? எப்படிங்க ஐயா தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோசமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணிருக்காங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை. ஏன்னா நம்ம மகளிரனையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம், எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ, முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது. பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் விழுந்துருவீங்க. நான் கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ. உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா? தெரியாது. எங்க படிச்சாரு? தெரியாது. அவரு பரீட்சை பேப்பர் யார் எழுதுனா? தெரியாது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர், இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது. தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தி, காந்தின்னு ஒரு பேர். சரி, ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. ஒருத்தர் செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில ரவுடி ஷீட்டர். சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி, பக்கத்து மாவட்டம், அவரு மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பாங்க, நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம், அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க. மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம். இன்னைக்கு நாம சொல்றோங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ தனியார் பள்ளியில, கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க ஐயா. அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய
தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டில் எழுதுவார், அண்ணன் தெரியுதா, தெரியல. பெருசா எழுதுவார், பெருசு தெரியுதா, தெரியல. பெருசு பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன், தெரியுதா, தெரியல. நான் தெரியுறேனா, தெரியுற. போர்டு தெரியுதா, தெரியுது. என்ன பெருசு மட்டும் தெரியலங்கிற. தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால தெரியாது. இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 3 மொழி போய் 3வது மொழி அழிச்சிட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போறார். எதுனா 3வது மொழி 1 2 3 3வது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார். இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுகவினுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு, அது 2வது மொழி மாதிரி தெரியுது, ஹிந்தி மேல இருக்குது, அது அழின்னு. இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 2 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது 39க்கு புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம், இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தற்கொலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான், 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான். சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக காரன். வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே. அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க, வைக்கப்படும். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம், அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் நோய், அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். 2 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்பான். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதெல்லாம் சரித்திரங்க ஐயா, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் வாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார்கள். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் எல்லாம் லாரி அடிச்சு செத்தே போயிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சம கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சம கல்வி தான் வரத்தாங்க ஐயா. போது நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்குறக்கா? அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் CBSE பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க. ஒரே கையெழுத்து, ஒரே இரவு, அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் CBSE பள்ளி. அந்த தரத்தை கொடுக்கிறோம், நாமும் அதை செய்வோம்.